சாமி இரு மீனாட்சி ஜூம் பண்ண நீங்க அமைதியா இருந்தா கதையை நல்லா கேட்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நடிப்புலையும் பிள்ளைகள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் கண்டிப்பா உங்களை சிரிக்க வைக்கும். கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அன்பாவது ஆட்டுக்குட்டியாவது நீங்க டீ வாங்க வாங்க இல்லைன்னா போங்க. ஓ அந்த வாங்க வாங்கவா? ஆமா நீ வெளியூரா? ஆமாண்ணே. எப்படின்னே கண்டுபிடிச்சீங்க? சரி என்ன விஷயமா வந்திருக்க? அது ஒண்ணு இல்லைண்ணே, எனக்கு தங்க வீடு வேணுங்க, கிடைக்குமாண்ணே? தங்க வீடா? இந்த ஊர்ல அப்படி ஒண்ணும் வீடு இல்லையே. என்னண்ணே இவ்வளவு பெரிய ஊரா இருக்கு, தங்க வீடு கிடைக்காதானே? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லண்ணே, நான் கொடுத்துருவேண்ணே. இங்க மாடி வீடு, ஓட்டு வீடு, குடிசை வீடு எல்லா வீடும் இருக்கு. ஆனா நீ தங்கத்துல எல்லாம் வீடு வேணுங்கிற? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா? உன்னைய பார்த்தா அப்படி தெரியலைய. அட நான் தங்கத்துல வீடு கேட்கறேனே, தங்கத்துக்கு வீடு வாடகைக்கு கிடைக்குமான்னு கேட்டேனே. ஏடா நீ அப்படியா கேட்ட? நீ கேட்கறது கொஞ்சம் தெளிவா கேட்க மாட்டியா? சரிண்ணே தெளிவா கேட்கறேன், எனக்கு வீடு வாடகைக்கு வேணுண்ணே. சரி நீ எத்தனாவது வரை படிச்சிருக்க? ஏனே படிச்சிருந்தாதான் வீடு கிடைக்குமா? ஆமா படிச்சிருந்தாதான் வீட்டு வாடகை கணக்கா கரெக்டா கொடுப்பேன். எனக்கு கணக்கெல்லாம் அத்துபடினே. சரி நான் ஒரு கணக்கு சொல்றேன், அது சரியா சொன்னா வீடு பார்க்க போலாம். சரிண்ணே. நான் 100 ரூபாய்க்கு கொஞ்சம் வாங்கி அதை 150 ரூபாய்க்கு வித்துட்டேன்னா எனக்கு லாபமா நஷ்டமா? என்ன பெருசாயா ஓடுது? இல்லைண்ணே நான் தானே சிரிச்சேன். என்னன்னு இவ்வளோ ஈஸியான கணக்கா கேட்டீங்க? ஈஸியோ தோட்டையோ பதில சொல்லு, தெளிவா சொல்லு. 100 ரூபாய்க்கு கஞ்சி வாங்கி அதை 150 ரூபாய்க்கு வித்தா அதுல இருந்து உனக்கு ஒரு 50 ரூபா லாபம்னே. நீயே தப்பா சொல்லிட்ட, உனக்குலாம் வீடு கிடையாது, போ போ. ஏன்னா நான் கணக்கா கட்டாதுன்னு சொன்னேன். நான் 100 ரூபாய்க்கு கஞ்சி வாங்கி அதை 50 ரூபாய்க்கு வித்தா லாபம் என்ன? இங்க எங்கெல்லாம் வரும்? என்னன்னு இப்படி ஏழாவது கணக்கு கேட்டீங்க? எனக்கு நானே வீடு கட்டிக்கிறேன். ஓய் கடல்ல நின்றுட்டு ஒரு ஐயோ வேணாம். இந்த போண்டா எத்தனை ரூபாண்ணே? 6 ரூபா. ஆரிப்பண போட்டா 6 ரூபாயா? ஆரிப்பணம் தான் 6 ரூபா, ஏன்னா 10 ரூபா. சரிண்ணே எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. சொல்லி வியாபாரம் கடை எப்படி போறது, போண்டா எப்படி போறது இதெல்லாம் சொல்லி கொடுங்க. நான் பள்ளக்கார பள்ளிக்கூடமா நடத்துறேன். ஒன்லி டீ கடை. சரிண்ணே கொஞ்சம் விளையாட்டு கொடுங்க. இனி இந்த ஊர் பக்கமே வைத்தியசாமி தெளிவு கணேசன். சரி நாம பாராட்ட வைக்கிறா முடியல, நம்மளே சேவ் பண்ணுவோம். ஆஹா நம்ம கிட்ட வேண்டாம்ல, நீ பேசி வியாபாரமா இருக்கு. இனி யாரும் வரப்போறா? ஆளே வராத கடையில டீ ஏத்தவா? கடையை மூடுவோம், கூடத்தை வருத்தோம். என்ன வயிறு ஏதோ பண்ணுது. சரி போற வழியில ஏதோ ஆஸ்பத்திரி இருந்தா போய் பார்ப்போம். டாக்டர் வைத்தியசாமியா? டாக்டர் வந்து உட்காருங்க. சொல்லுங்க டாக்டர், இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? டாக்டர் நான் தான் டாக்டர், நான் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். டாக்டர் நான் தான் டாக்டர், நான் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சரி உங்க உடம்புக்கு என்ன பண்ணுது? இல்ல டாக்டர்
வைத்தியசாமின்னு போர்டை பார்த்தேன், அதான் வந்தேன். ஆமா, நான் தான் டாக்டர் வைத்தியசாமி. டாக்டர் வைத்தியசாமியா? இல்ல இல்ல, வைத்தியம் பார்க்குறேன், வைத்தியசாமின்னு சொன்னேன். சரி, இப்ப உங்க உடம்புக்கு என்ன பண்ணுது? இல்ல டாக்டர், காலையில ஒரே ஒரு போண்டா சாப்பிட்டேன். ஏன் கண்டதையும் சாப்பிடுறீங்க? இல்ல டாக்டர், என் கடையில இருந்து ஒரே ஒரு போண்டா சாப்பிட்டேன், அதுல இருந்து ஒரே வயிறு, யாரோ வயிற்றுக்குள்ள டாம் டிம்னு வாட வெடிக்க விடுற மாதிரியே இருக்கு டாக்டர். சரி, நான் மாத்திரை மருந்து எழுதி தாரேன், இதை சாப்பிடுங்க. ஐயோ, இல்லையா சாப்பிட்டீங்க? நீங்க சாப்பிட சொன்னீங்க. எழுதியிருந்த மாத்திரைய கடையில வாங்கி சாப்பிட சொன்னேன். அப்படி தெளிவா சொல்லுங்க டாக்டர். சரி சரி, எது ஒத்துக்கணும் எது ஒத்துக்காது அதையாச்சும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க டாக்டர். கோழி முட்டை ஆகாது. சரி. மீனும் கருவாடும் ஆகாது. சரி. புளியும் சேர்க்கவே சேர்க்காதீங்க. கோழி முட்டை ஆகாது. சரி. மீன் காஞ்சா கருவாடாக்குமே. ஏயா, புளிய சேர்க்கறேன். ஐயோ, நான் அந்த புளியும் சொல்லலையா, குழம்புல போடுற புளியும் சொன்னேன். அப்படி தெளிவா சொல்லுங்க டாக்டர். சிஸ்டர், இந்த டேபிள்ல இருக்க குளுக்கோஸையும் ஆக்சிஜனையும் உடனே எடுத்துட்டு வாங்க. இந்த ஆளுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்குள்ள எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு போல இருக்கு. காட்சி 3. மருமகன் மதன், தெளிவு கணேசன். வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் மாப்ள, நான் நல்லா தெரியுமா இருக்கேன். அப்புறம் மாமா, டீ கடையில எப்படி ஓடுது? என்ன ஓடுதா? இல்லையா மாப்ள, காலையில பார்க்கும்போது கூட அதே தான் இருந்துச்சு. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அட, அது இல்ல மாமா, டீ கடையில வியாபாரம் எப்படி ஓடுதுன்னு கேட்டேன். அட, நீ யாச்சும் கொஞ்சம் தெளிவா சொல்ல மாட்டியா மாப்ள? வீட்டுக்கு போ. காட்சி 4. மகன் அசோகர், தெளிவு கணேசன். அப்பா அப்பா, டாக்டர் என்ன சொல்றாங்க? பக்கத்துல மாதிரி எழுதலே. இல்லையே, டாக்டர் கண்ணாடி போட்டு 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 அப்பா இருந்தாலே அவரை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? ஐயோ, உங்க உடம்புக்கு பயப்படுற மாதிரி எழுதலையான்னு கேட்டேன். நீ யாச்சும் கொஞ்சம் தெளிவா சொல்ல மாட்டியாப்பா? சரிப்பா, நான் வெளியே போயிட்டு வரேன். பால் பாயசம் கொதிச்சோடனே ஏலம் போட்டு இறங்குங்க. நான் ரெடிதான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா? பாயசம் ஒரு தரம், பாயசம் 2 தரம், பாயசம் 3 தரம். எப்ப இறங்கிட்டா? நீ என்னப்பா ஏலம் போட சொன்ன? நான் முடிச்சு வச்ச ஏலக்காவை போட்டு இறக்குன்னு சொன்னேன். நீ யாச்சும் தெளிவா சொல்லுப்பா. சரிப்பா, உங்களுக்கு தெரியலன்னா அந்த கடவுளே எங்க அப்பாவுக்கு எப்படியாவது தெளிவா வச்சிருப்பான். காட்சி 5. மேனேஜர் மனோ, நர்ஸ் கிஷோர், நண்பன் நடேசன், தெளிவு கணேசன். வெளியில போடல, தங்கனையின் பேர்ல கடங்கம் எவ்வளவு போட்டுருந்தது, அதான் வந்தேன். ஓஹோ, அப்படியா? எத்தனை பவுண்ட் இருக்கு? எத்தனை நாள் வச்சுக்கலாம் சார்? விவரமா தெளிவா சொன்னாதானே நான் ஏதாவது செய்ய முடியும். சரி சரி, ஒரு பேப்பர் தாங்க சார். பேப்பர் 5 பவுண்ட் தங்க நெக்லஸ். 5 பவுண்ட் தங்க நெக்லஸ். என்னங்க இது? தங்கனையோட பேரு சார். இதை வச்சு நான் என்ன பண்றது? போடல, தங்கனையின் பேரெல்லாம் எழுதுறவங்க போட்டு அதான் தங்கனையின் பேரை தெளிவா எழுதி கொடுத்துருக்கேன். கவுனுக்கு 10,000னா 5 பவுனுக்கு 50,000. எனக்கு 50,000 பணம் சார். என்ன விளையாடுறீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. போங்க போங்க சார். வந்த கஸ்டமர் இப்படியா நடத்துறது? வந்த கஸ்டமரே கஷ்டப்படுத்த கூடாது சார்.
போயிட்டு வாங்க. சார் சார் என்ன சார் சொல்றீங்க? சரி, இந்த பேப்பர்ல சைன் போடுங்க, கடன் தரேன். உங்க நேரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இந்தாங்க 50,000 பணம் கடன் கொடுத்தாச்சு. மாசம் மாசம் வட்டி கொடுத்துடணும். பாட்டியா போனே விழுவ தெளிவான ஒண்ணு போடுறீங்க. இப்படி திருப்பி சொல்றீங்க. அதெல்லாம் முடியாது சார். சார் என்ன சார் பேப்பர் தரீங்க? இந்தா பாருங்க, அதுல 50,000 பணம் எழுதிருக்கோம். இப்ப நாங்க கடன் கொடுத்து சைன் வாங்கியாச்சு. 6 மாசத்துக்குள்ள அசலும் வட்டியும் கட்டணும். நாங்க கொஞ்சம் ஓவரா தான் வைக்கமோ, வட்டியை கட்டுங்க. சார் சார் மனுஷங்க சார் சைன் பண்ண பேப்பர் தந்துருங்க சார். வட்டியை கட்டுங்க, சைன் போட்ட பேப்பரை தரேன். தெளிவா சொல்லுங்க சார். சைன் பண்ண பேப்பர் தந்துருங்க சார். வணக்கம் மாப்பிள்ள. இனிமேல் தவறு நடக்கக்கூடாது. உங்களுக்காக தான் முடுக்க. ஓகே போங்க. எல்லாரையும் தெளிவா பேசுங்க தெளிவா பேசுங்கன்னு சொல்லி இப்ப நானே ரொம்ப தெளிவாயிட்டேன். அவங்க சொல்றத பார்த்து சூழ்நிலையா புரிஞ்சுக்குவேன். ஏன்னா இப்ப நான் உண்மையே ரொம்ப தெளிவாயிட்டேன். நன்றி வணக்கம். தெளிவு வேணும். ஆனால் இவ்வளவு தெளிவு ஆகவே ஆகாது. நடித்த அனைவருக்கும் பாராட்டுக்கள். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. தெளிவுன்னு ஒருத்தர் படுத்துற பாட்டையும் கடைசியில அவர் பாடுற பாட்டையும் எங்களது பள்ளி